வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் சிறப்பு ரயில்களை நீட்டிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். எதன் அடிப்படையில் நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த சிறப்பு ரயில்களுக்கான மக்களினுடைய வரவேற்பு, அதை பொறுத்து அந்த சிறப்பு ரயிலானது நீட்டிக்கப்படும். அந்த வகையில் ஒரு முக்கியமான சிறப்பு ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து நிச்சயமாக செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரயில். இந்த ரயிலை நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06181 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில். ஆமாம், கோயம்புத்தூரில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ரயில். கோயம்புத்தூரில் இருந்து ஒவ்வொரு வாரமுமே வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் 2:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் ஜெய்ப்பூர் வரைக்குமே போகுது. இந்த ரயிலில் என்ன பயன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ராஜஸ்தான் மாநிலம் அப்படிங்கிறது சுற்றுலாவை ஈர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இங்கிருந்து நிறையா பேர் ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க எல்லாருமே இந்த ரயிலில் தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தார்பாலைவனம் மட்டும் கிடையாது, இன்னும் அதிக பயங்கரமான நிறைய சுற்றுலா தலங்களை கொண்ட தலமாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அஜ்மீருக்கு போகணும் அப்படின்னு நிறைய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, நம்மை போன்று இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விரும்புகிறது அதுதான். காஜா மொய்னுதீன் அப்படிங்கிறவருடைய தர்கா அங்கே இருக்கிறது. அங்கே போயிட்டு வந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. நாமும் கூட போயிட்டு வந்திருக்கிறோம். அந்த அஜ்மீரை இணைக்கக்கூடிய வகையில் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, ரேணுகுண்டா வழியாக கர்னூல் சிட்டி போய் அங்கிருந்து புனே வழியாக இந்த ரயிலானது ஜெய்ப்பூரை சென்றடைகிறது. அஜ்மீர் வழியாக வியாழக்கிழமை காலையில் 2:30 கிளம்புற இந்த ட்ரெயினானது வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, சனிக்கிழமை நண்பகல் 1:25 மணிக்கு ஜெய்ப்பூரை சென்றடைகிறது. இந்த சிறப்பு ரயிலுக்கான சேவை இந்த மாதத்தோடு நிறைவடைந்த நிலையில் இதற்கான சேவையை தொடர்ந்து 5 வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய பிப்ரவரி 26 வியாழக்கிழமை மற்றும் மார்ச் மாதம் 5, 12, 19, 26 ஆகிய 5 வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ராஜஸ்தான் போயிட்டு நம்ம ரிட்டன் கோயம்புத்தூர் வரணுன்னாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். ட்ரெயின் நம்பர் 06182 அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், சனிக்கிழமை மதியானம் 1:25க்கு போகக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரயில் நைட்டு 10:05 மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது. இந்த ரயிலுக்கான என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ரயிலுக்கான சேவையும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் 1, 8, 15, 22, 29 ஆகிய 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலானது ஜெய்ப்பூரில் இருந்து இரவு 10:05 மணிக்கு புறப்பட்டு அஜ்மீர் வழியாக இந்த ரயிலானது இயங்கும். ஆக அஜ்மீர்லையும் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயிலுக்கான சேவை 5 வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா கோயம்புத்தூரில் இன்றைக்கி நிறைய ரயில்கள் இயங்குறது கிடையாது, இடப்பற்றாக்குறை காரணமாக. ஆனாலும் கூட இந்த மாதிரியான சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி நம்ம நிச்சயமாக சென்று வர முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.